கண்ணன் ஐஸ்வர்யா கிட்டக்க ஃபீல் பண்ணி பேசுறாரு. நம்ம வீட்டு வாடகை எப்படி குடுக்க போறோம்? எப்படி காலேஜ் ஃபீஸ் கட்ட போறோம்? அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. ஐஸ்வர்யா கண்ணனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. தனம், மூர்த்தி, முல்ல, மீனா 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கண்ணன் வீடு திறந்திருக்கு. அவன் காலேஜ் போகலைன்னா கடைக்கு போயிருப்பானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க தனம். அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா அதெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அப்பா என்கிட்டக்க சொல்லியிருப்பாரேக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா என்கிட்டக்க ஏதோ சொல்ல வந்தா, ஆனால் கண்ணன் தான் சொல்ல வேணான்னு தடுத்துட்டான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உள்ள தனத்துக்கிட்டக்கா சொல்றாங்க, பாத்தீங்களாக்கா ஐஸ்வர்யா கிட்டக்க இவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா கான்ட்ராக்டர் கதிர் கிட்டக்க வந்து பணத்தை பத்தி கேட்கிறாரு. கதிர் அவர்கிட்டக்க சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கலாம் தானே எடுத்துட்டு வந்தேன், ஆனா ஒரு முக்கியமான செலவு வந்துருச்சு, ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க, நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கூட பொறுத்துக்குவேன்ப்பா, ஆனா வேலை பார்க்குறவங்க கண்டிப்பா பணத்தை எதிர்பார்ப்பாங்களேப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏதாவது கொஞ்சம் சமாளிங்கண்ணே அப்படின்னு கதிர் சொல்லிடுறாரு. அடுத்ததா ஜனார்த்தனன் மீனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அயலுக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு முன்னாடி மீனாவும் ஜீவாவும் சென்னை பக்கத்துல இருக்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜோசியர்காரர் சொன்னதா சொல்றாரு. எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு, அவங்க அம்மாவுக்கு கால் வலி, அதனால நாங்க வர முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. மீனா, கயல், ஜீவா 3 பேரும் போயிட்டு வர சொல்லி தானே சொல்றாங்க. இதானே டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன், அப்படியே கோவிலுக்கு போயிட்டு சென்னை சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனார்த்தனன் கண்ணன் பணம் எடுத்த பிரச்சனை பற்றி மீனா கிட்டக்க சொல்ல போகிறாரா இல்லையா அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.